அதை தண்டா ஆளை கவுக்குற பார்வை. கவுருவாங்க, எல்லாரும் கவுந்துட மாட்டாங்க. யாரு கவுறாங்க அவங்க தான் கவுருவாங்க. என்ன கூட எத்தனை நாள் பாத்துக்குது. நான் கவுந்துனா நானு என்ன மட்டுமா எல்லாரையும் தான் பாக்குறேன். அவளுக்கு அப்பா மாதிரி யாரு மாதிரி அவ பாக்குறது போல தான் பாக்குறாள். சரி பரவாயில்ல, தரகாது அது தரகாது பிசின் போட்டு ஒட்டி வச்சுக்குது. தந்துட்டா அவள் தான் குமுருள் தான். சரி பரவாயில்ல இருட்டான். ஆமாங்க மாமா இன்னொன்னு கேக்குறேன். ஆமா பதில் சொல்றியா? அட்டைக்கு 1000 கண்ணு முட்டைக்கு 3 கண்ணு என்ன டெல்மி கமான். அட்டைக்கு 1000 கண்ணு முட்டைக்கு 3 கண்ணு டெல்மி கமான். யூ அண்டர்ஸ்டாண்டிங்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்றா. ஒரு கால் லேட் ஆகுமா? பின்னாமா இரு என்ன அவங்களுக்கு பாக்குற அவங்க சொல்லுவாங்களா? எங்களுக்கு யாருக்குமே தெரியாதம்மா. யாருக்குமே தெரியாதா? அட்டைக்கு 1000 கண்ணு முட்டைக்கு 3 கண்ணு என்ன தெரியல சொல்லுடா. தெரியலையா? என்னமா பாசுற? அட்டைக்கு 1000 என்னதுமா? தேன் கூண்டு. அது எப்படி அட்டையாட்டுங்குதா ஓட்ட ஓட்டியாக்குதா? அது 1000 கண்ணு. ஆமா. முட்டைக்கு 3 கண்ணுனா தேங்காய். அது எப்படி தேங்காய் மேல 3 கண்ணுக்குதானா? இது கூட தெரியாது உனக்கு? ஐயா ஐயா சரி பரவாயில்ல. ஒரு ஆத்துல எல்லாம் ஓடும். ஆத்துல என்ன ஓடும்? ஆத்துல என்ன ஓடும்? தண்ணி ஓடும், மீன் ஓடும், பாம்பு ஓடும், தவக்குல ஓடும். ஆமா. ஆனா ஒரு ஆறுல இசையே ஓடுது. அது என்ன ஆறு? ஆறு இசை ஓடுற ஆறு என்ன? ஆமா அது என்ன ஆறு? பாலாறுனா பாரு ஓடும். பால் ஓடுமா? ஆமா. அப்படிலாம் இல்ல. ஆமா இசை ஓடுற ஆறு என்ன ஆறு? என்னம்மா இது கூட தெரியல? தெரியலடா. இசையா ஓடுற ஆறு ஒண்ணுக்கு இதுமா? அதான் கிட்டாரு. நீ கிட்டார் தான் வாசிக்கிற. என் தாலி படுக்க பாத்திரம் நாதசம் வாசி பாருங்க. அவங்க நாகசுரம் வாசிக்குவானா முகவனியும் வாசிக்குவானா? சரி பரவாயில்ல விடு. என்ன தெரியல அப்பா கூப்பிட்டாரு உங்களை. அர்ஜென்டா கூப்பிட்டாரு. அந்த வனத்தில் விளையாடிய பெண்களை எதற்காக தெரியுமா? இப்போ ஒரு கண்ணி பருவத்தை விட்டு மங்கப்பட விட்டான். உனக்கு ஏற்ற வரனை பார்த்து மனமொழித்து விட்டால் எங்கள் கடமை தீர்வுங்க. என்ன கல்யாணமா? கடமைக்காக காத்திருக்கு. கல்யாணம் என்னதுப்பா? கல்யாணம் என்ன தெரியாதா? இவா தம்னிருமா அதாவது வரல கண்ணா உரல முடிச்சு போய் நேக்குது தெரியாதா? என்னமோ சொன்னீங்க விரலை கட்டின உரல முழுது. ஆமா ஆமா எப்படி? அது எப்படி அவங்களுக்கு கேட்டா தெரியும்? என்ன கேட்டாக்கா? நான் சொன்னதை நான் சொல்றேன். நீ சொன்னதுதான் சொல்லுங்க. ஆமா நான் ஏன் சொல்றேன்? எனக்கு விலகு தெரியும் நான் சொல்லுவேன். சரி சரி நீ சொல்றியா விலகுதா? தெரியாதா? அப்ப தம்னு அப்பா என்ன அப்படி சொல்றீங்க? ஏமா கல்யாணம்னா தெரியாதா? கல்யாணம்னா முதல்ல பச்சை மிளகாய் மாதிரி இருக்கும். சரி. அப்புறம் வெண்டைக்காய் மாதிரி ஆகும். அப்புறம் பொல்லங்காய் மாதிரி ஆகும். அப்புறம் பூசணிக்காய் மாதிரி ஆகும். அப்புறம் டபால் வச்சு. என்னடா குழந்தை மிரட்டுற? கல்யாணத்தை பத்தி சொல்றோம். பூசணிக்காயும் வெண்டைக்காயும் குழந்தை ஆயுது என்னன்னு கேளு. ஐயோ ஐயோ குழந்தை ஆயுது. எந்த குழந்தை தான் ஆயுவாது? என்னம்மா பிச்சுனா? ஏமா பிச்சுன்னு உண்டா? நீ அயோத்தியா பிச்சுன? நீ குழந்தை அயோத்தியா? ஐயோ ஐயோ சின்ன வயசுல நான் தானமா தூக்கி வச்சிருந்தேன் குழந்தையில. உங்க அம்மா கூட வளர்க்காதுமா, நான் தாமா தூக்கி வச்சிருந்தேன். பச்சை பச்சா கேஞ்சி நடப்ப தொச்சு விட்டுங்க அந்த. ஆமா பல்லா குடுமா நான் குத்தாலி கொடுப்பேமா. அப்ப சின்ன சின்ன மாலை செல்வம் அள்ளி கொடுத்தா கொடுப்பாளா? அப்ப கிள்ளி குத்திச்சு இப்ப அள்ளி கொடுப்போம். அள்ளி கொடுப்பா. ஏமா தப்பா நினைக்காத. நான் ஏன் போல் சொன்னேன் தெரியுமா? பெண்கள் என்ன வேலை செய்யறாங்க? காய்கறி அறிறாங்க. அதனால தான் நான் காய்கறி பத்தியே சொல்லி வந்தேன். பயமாக்குதா? சரி வேணா சிம்பிளா சொல்றேன். ஒரு கடைக்கு போறோம். எந்த கடைக்கு? செருப்பு கடைக்கு. சரி ஒரு புது செருப்பு எடுக்கிறோம். புது செருப்பு கால்ல முதல்ல போட சொல்லி எப்படி இருக்கும்? டைட்டா இருக்கும். ஏன்னா புது செருப்பு டைட்டா இருக்கும். அதே போட போட லூசா இருக்கும். அதான் கல்யாணம். அது டைட்டா லூசா போடும். டேய் கல்யாணத்துக்கு செருப்புல சேக்கறியா? ஏங்க செருப்புல ஒரு கல்யாணம் பண்ணி நின்னு தம்னு நீ வேற. அப்படியே சொல்றேன். ஆமா காசி அத போறேன்னு சொல்லிட்டு. அம்மா ஏமா உனக்கு கல்யாணம் பண்ற? அப்பா சொல்லு. எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம். ஏன்னு கேக்குறேன். நான் கல்யாணம் ஆசை எனக்கு இல்லப்பா. ஐயோ தெய்வமா தெய்வம். நீ தெய்வம் குல தெய்வமா குல தெய்வம். அப்பா கல்யாணம் பண்ணிக்கின்ற வேணான்னு சொல்ற பார். நீ தாமா பெண்ணு. எங்கிட்ட கூட ஒரு பொண்ணுக்கு தின்னாத்துக்கு லாய்க்கு புண்டா தீனி கூட லாய்க்கு கிடையாது. ஆமாம்மா எனக்கு எப்படா கல்யாணம் பண்ணுவாங்க எப்படா கல்யாணம் பண்ணுவான்னு கேக்குது. சரி சரி பரவாயில்ல பண்ணி வைக்கணுமான்னு சொல்லிட்டு இங்க வந்து சம்பளத்தை வாங்கி வீட்டு போய் பார்த்தா அது பக்கத்து வீட்டுக்கார நீச்சு ஓட்டுக்குது.
பாத்தியா பரவாயில்ல போனது நல்லதுதான். ஏன்? 25,000 மிச்சம், கட்டில் பீரோ மிச்சம், பைக் மிச்சம், எல்லாம் மிச்சம் விடு. டேய் எம்மாக அப்படி கிடையாது. ஆ. நாங்க கீழ்த்த கோட்டையே தாண்ட மாட்டோம். ஒரு நாள் அப்படித்தான் நின்னுங்க சாயங்காலம் வரைக்கும். நாங்க போட்ட கோட்டை தாண்டாதுன்னா சரி நாங்க சரி தொண்டை பரவாயில்ல, தாண்டி- என்ன சொல்லுது கேளு குழந்தை. அப்பா நான் சிற்றின்பத்தை அகற்றி விட்டு பேரின்பத்தை அடைய வேண்டும். அந்த அம்மனை நான் பார்க்க வேண்டும். கல்யாணம் எல்லாம் வேண்டாம். நான் கௌரி விரதம் இருக்கணும். எனக்கு 48 நாட்கள் இருக்கணும். சிற்றின்பத்துக்கு பிறகுதான் பேரின்ப இறைவனை பார்க்க முடியும். சிற்றின்பத்திலே உள்ளர வாசியை வாழை செல்வங்களை பெற்ற பிறகுதான் பேரின்ப இறைவனை பார்க்க முடியும். இதற்கு முன்னே நீ பார்க்க முடியாது. அப்ப எனக்கு அன்னிங்க மடத்தை மட்டும் அமைத்து அம்மா. விடுங்க, அவ பிரகாரமே விடுங்க. அவ 40 வருஷம் நாள் கௌரி வதிர்க்க போறன்றா. வண்டி அந்த பக்கம் போதா அந்த பக்கம் விடு. பேசக்கூடிய தாயில இவள் அப்படி இல்லைங்க, தண்ணி அந்த பக்கம் போதா அந்த பக்கம் மடமாறி விடு. இல்லைன்னா பகுத்துட்டு கையில் இறங்கிடும். இறங்கு எம்மாக அப்படிப்பட்ட சரி விடு. அவளுக்கு எப்ப திருமணம்னு ஆசை வருதோ அப்ப நம்ம திருமணம் பண்ணலாங்க. தமையந்தி உன் வார்த்தைக்கு மறுப்பு கிடையாது. அம்மா உன் விருப்பம் அதுவானால் மறுத்துரைக்க மாட்டோம் இருவரும். தாய் என் மகளுக்கு துணையா இரு. அவள் ஜலமாவை கொண்டு வந்து நான் இவங்க 5 பேரை வச்சு நான் செய்யறேன். 5 பேரை வச்சுக்கியா? ஐயோ மலர் வனத்துல எல்லா வேலையும் செய்துங்க. அது சரியா சரி. அம்மா உன் விருப்பம் போல செய். சரிப்பா. சீக்கிரம் மலர் வனத்துக்கு அம்மா நான் மலையோட போயிட்டு வரமா? சரி உஷாரு. வாங்க போலாம். அப்பா கூப்பிடுறாங்க. அம்மா போங்க. போப்பா என்ன வேலை இருக்கும் போ. பார்த்து ஆய்வு போறாங்க அம்மா. ஏட்ரா ஏய். என்னடா இல்ல சொல்றேன், அவரு ஒரு மாதிரியா போய்ங்கிறாரு. சரி பரவாயில்ல, எங்க அப்பா கூட ஒரு மாதிரி போல. எங்க நம்ம அம்மா எங்க போவோம்? நம்ம மலையோட போகலாம். ஓ மலர் வனம் போலாமா? ஆ. ஆடி பாடினா வாங்க போலாம். ஆமா அங்க போயிடலாம்டா நம்ம. அப்படி அங்க போயிடலாம்டா. ஆமா. சரி வாங்க போலாம். குளிச்சிட்டு போலாமா? குளிச்சுட்டா போலாம். அந்த தொட்டிக்கு இது குளிச்சுட்டு போலாம். அதை பத்தி தொட்டு போயிடுறேன். கோயில் ஏட்டா தொட்டியாங்க அனுப்பாங்க. சரி வாங்க போலாம். வாங்க போகலாம். ஓடியா ஓடியா ஓடியா. யானி அக்கா. அம்மா வந்து கொண்டு இருக்கிறாங்க. யானி அக்கா. ஆ, எனக்கா? அம்மா எங்க போயிட்டாங்க? அம்மா எங்க போயிருக்கேன்? வருவாங்க அம்மா. நம்ம கூடவே தானே வந்தாங்க. வருவாங்க. அதனால வருவாங்க. வந்தீங்களா? இல்ல இல்ல கண்டிப்பா வருவாங்க நம்ம கூட. யானி, இதெல்லாம் பயங்கரமான இடம்டி. எவ்வளவு இருக்கு பாரு. அவங்க தனிமையில வச்சு வந்தீங்களே, உங்களுக்கு எதனா ஆயிட்டு போகுது. பின்னாடியே வராங்கக்கா. எங்கடி போயிட்டாங்க? நீ பாத்தியா? கொண்டே இருக்கிறாங்க. வந்துனே இருக்காங்களா? சரி சரி. ஏண்டி நீயாவது பாத்தியா? ஏண்டி அது இருக்குது அதுல என்ன பண்ணுது? வந்துங்கிறாங்க அம்மா. அதுக்காச்சும் இது பண்ணிங்க. வந்தாவளா அவங்க எல்லாத்தையும் கட்டி வந்தாவளா? ஆமா. அவங்க பூஜை பண்ணிட்டாவளா? சாமிக்கு ஏன்டா நீ தானே கூட இருக்கிறவே? ஆமா நீங்க ஆடி பாடி நேரம் வருவாங்க. நாங்க ஆடி பாடிக்கிட்டே இருக்கோம், அவங்க வருவாங்களா? ஆமா, ஆமா. சரிடா. ஆ. வாய்க்காலையோ, வாய்க்காலையோ, படைத்தாடி ராமதேவதே. இவ்வளவு நேரமா ஆச்சு, அம்மா எங்க போயிருக்காங்க? அம்மா எங்க தம்மா போயிருக்கீங்க? அம்மா தான் நான் எதிர்பார்த்திருந்தேன்.